சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இதய துடிப்பு பரிசோதனை மேற்கொள்ள போதிய மருத்துவர்களும் கருவிகளும் இல்லாததால் நோயாளிகள் மணிக்கணக்காக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதய துடிப்பு சீராக இல்லாத நோயாளி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இதய துடிப்பு பரிசோதனை மேற்கொள்ள போதிய மருத்துவர்களும் கருவிகளும் இல்லாததால் நோயாளிகள் மணிக்கணக்காக காத்திருக்கும் அவல நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதய துடிப்பு சீராக இல்லாத நோயாளி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா வணக்கம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில இதய துடிப்பு பரிசோதனைக்கு போதிய மருத்துவர்களும் போதிய கருவிகளும் இல்லாததால் ஏராளமான நோயாளிகள் காத்து கிடக்கும் அவலநிலை உருவாகி இருப்பதாக புகார்கள் எழுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வெளி நோயாளிகளாகவும் உள் நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் இதய நோய் சார்ந்த சிகிச்சைகளுக்காக நோயாளிகளுக்கு போதிய அளவிலான கருவிகளும் மருத்துவர்களும் இல்லாததால் ஏராளமான நோயாளிகள் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 2வது பிரிவில் மட்டும் நாள்தோறும் 80க்கும் அதிகமான இதய நோயாளிகள் இதய பரிசோதனைக்காக வருவதாகவும் அவர்களை பரிசோதிக்க ஒரு மருத்துவர் ஒரு கருவி மட்டுமே இருப்பதால் பரிசோதனைக்காக ஏராளமான நோயாளிகள் நீண்ட நேரம் காத்து கிடக்கின்றனர். இதய துடிப்பு சீராக இல்லாத நோயாளி ஒருவர் மூச்சு விடுவது சிரமம் ஏற்பட்டு கை கால் உதறல்களோடு நீண்ட நேரமாக காத்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. மேலும் நோயாளிகளை அழைத்து வருவதற்கு போதிய அளவிலான ஸ்ட்ரக்சர் வசதியும் இல்லாததால ஒரே ஸ்ட்ரக்சரில் 2 நோயாளிகளை அழைத்து வரக்கூடிய அவல நிலையும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து மருத்துவ நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகளும் உறவினர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.